சிறுகடிக்க ஆசை சீரியல்ல விஜயாவுக்கு மாத்திரை கொடுத்து அவளை படுக்க வைக்கணும்னு பார்த்தா விஜயாவுக்கு மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல செத்து சுண்ணாம்பின்னமாகிறது நம்ம ரோகிணி. பேராசை பெரும் நஷ்டத்தை தான் தரும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மகேஸ்வரி கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வந்ததும் அதுல காஃபில கலந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி கிட்ட இருந்து கால் வருது. ஏண்டி அந்த மாத்திரை தூக்க மாத்திரை இல்லடி, அது எனர்ஜி மாத்திரை. உங்க அத்தை அதை குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னதும் பாலை குடிச்சு முடிச்சதும் விஜயா ரோகிணி இங்க வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா சமையல் கட்டுக்குள்ள போய் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வா அப்படின்னு வேலைக்காரி மாதிரி ரோஹிணியை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் சாமி ரூமுக்குள்ள வந்து உட்காந்து பூஜை செய் அப்படின்னு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கும் போது என் புருஷன் திரும்பி வரணும்னு உன் கையில தீவார்த்தனை காட்டுடி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி கையில தீவார்த்தனையா அப்படின்னதும் ஆமா தீவார்த்தனை நீ காட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிய கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கொட்டுக்கும் ஒவ்வொரு தடவை கையில வைக்கிறாங்க. ரோஹிணி ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதேன்னு கதறாங்க. ஆனா மனோஜ் அங்க நின்னுகிட்டு அம்மா 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 அப்படின்னு சும்மா ஆக்ட் மட்டும் பண்றாரு. இதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. விஜயா இருந்துட்டு அப்படியே ரொம்ப அவங்க கையில வந்து எரியிற நெருப்பை எடுத்து வச்சு விட்டுறாங்க. வழியில துடிக்கிறத பார்த்த முத்துவுக்கு மனசு கேட்காம அவரு ரவிய வந்து போன் பண்ண சொல்லிடுறாங்க. ரவியும் போன் பண்ணா அங்க போன் பேசுறாங்க. அப்பா நாளைக்கு காலையில வரீங்களா? சரிங்கப்பா அப்படின்னு முத்து சொன்னதும் ரோஹிணியை விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுருதி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும் போதேன்ட்டு மனோஜ் சொல்றாரு, போனு ஒன்னும் அப்பா பண்ண கிடையாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. வேற யாரு பண்ணது? அல்ல ரவி தான் பண்ணான் உன்னை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தா இங்க விஜயா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் தான். நீங்களா மருமகளை கொடுமை பண்றதா உங்க மேல வரதட்சணை கொடு கேஸ் வந்திருக்குது, வெளியே வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரதட்சணை கொடுமையா? நான் எந்த கொடுமையும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நீங்க கொடுமை பண்ணதாதான் உங்க வீட்டு மருமகளை கேஸ் கொடுத்திருக்கிறா அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி நான் உன்னை என்ன சித்திரவதைப்படுத்தினா எதுக்குடி கேஸ் கொடுத்த அப்படின்னதும் மேடம் எங்க முன்னாடியே இப்படி அதட்டி பேசுறீங்க? இல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் சத்தியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கல அத்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்ல உங்க வீட்டுல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சுருதின்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்கவும் சுருதி நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்றாங்க. ஆமா என்னங்க ஆன்ட்டி நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? உங்க வீட்டுக்காரரு போயிட்டாரு, அதுக்கு உங்க புள்ள சொத்தை பிரிச்சு கேட்டனாலதான் அவரு போனாரு. ஆனா லாஜிக்கே இல்லாம ரோஹிணி கையில சூடத்தை வச்சு அவ்வளோ சித்திரவதைப்படுத்துறீங்க. அதான் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு ரோஹிணிக்கு நடக்கிறது அடுத்த நாள் மீனாவுக்கு நடக்கலாம், அடுத்து எனக்கு நடக்கலாம். இப்படியே இதை விட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா என்னவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னதும் இங்க அடிக்க போன கைய போலீஸ் பிடிக்கிறாங்க. ஏமா எங்க முன்னாடியே உங்க மருமகளெல்லாம் கொடுமை பண்ணி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கீங்களா, வாமா நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப உடனே ரோஹிணி இருந்துகிட்டு இல்ல மேடம் என்ன அவங்க கொடுமைப்படுத்தல அப்படின்னதுமேட்டு அப்ப உன் கைய காட்டு, உன் கையில தானே சூடத்தை வச்சேன்னு சொல்லி இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருக்கு, எங்க கைய காட்டும் அப்படிங்கிறாங்க. கையில கொதன்னு புண்ணா கிடக்குது. இத பார்த்ததுமேட்டு இது என்னமா இது புண்ணு இல்லாம வேற என்ன அப்படின்னதும் இல்ல மேடம் இது வந்து நான் சுட்டுக்கிட்டேன் டீ போடும்போது கையை தான் சுட்டுக்குவாங்க, உள்ளங்கையை எதுக்கு சுட்டுக்கிறாங்க அப்படின்னதுமேட்டு மேடம் நான் சொல்றதுதான் மேடம் உண்மை, இவங்க தான் சூடத்தை கையில வச்சு சுத்தினாங்க, இத உங்க பையன்கிட்ட கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு அங்க முத்து ரவி மனோஜ் 3 பேருக்கிட்டையும் கேக்குறாங்க. என்னப்பா அந்த பொண்ணு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்குது, நீங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னதுமேட்டு முத்து சொல்றாரு, மேடம் அப்படி எல்லாம் இல்ல மேடம், எங்க அப்பாவை காணோம்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியல, பிரச்சனை மேடம் வீட்டுல, அதான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் மேடம் அப்படின்னதுமேட்டு இல்ல என்னால முடியாதுப்பா, இத நீ எதுவா இருந்தாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்க அப்படின்னு சொல்லி விஜயாவை கூட்டிட்டு போறாங்க. முன்னாடி நம்ம அண்ணாமலை வராரு. வந்ததுமேட்டு என்ன நடந்துச்சு என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னதுமேட்டு அண்ணாமலைய கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க விஜயா. ஏங்க நீங்க போனதும் இங்க என்னென்னமோ நடந்து போச்சுங்க, ஏங்க என்னை விட்டுட்டு போனீங்க, நீங்க இல்லைன்னா இவங்க எல்லாரும் என்னை சித்திரவதைப்படுத்துவாங்க அப்படின்னு விஜயா அழுகுறாங்க. இத பார்த்த அண்ணாமலை மேடம் எதனால மேடம், ஏன் மேடம் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னதும் இங்க பாருங்க சார் நீங்க காணாம போயிட்டீங்களோ என்னமோ அது உங்க ஃபேமிலி விஷயம், அத வந்து உங்க பெரிய மருமகளை சூடத்தை கையில வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தினதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நாங்களும் வந்து பார்த்தா அது உண்மை, அதனாலதான் நானு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், இதுக்கு மேலையும் இந்த பொண்ணை நான் விட மாட்டேங்க சார், ஆமா போலாம் அப்படின்னு விஜயாவை எடுத்துட்டு போறாங்க. ஏங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு விஜயா கெஞ்சுறாங்க. அப்ப உடனே முத்து இருந்துகிட்டு
அழுதுகிட்டே, அப்பா அம்மா இப்படிலாம் பண்ணுனாங்கப்பா, அதுவும் நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லப்பா, அத்தனை அடி அடிச்சு கொட்டி மண்டைய ரெண்டாவே பொழந்திருப்பாங்கப்பா, நான் வந்துட்டு சும்மா போன் பண்ணி நீங்க வர்றீங்கன்னு சொல்லலைனா பிரச்சனை பெருசா இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ற, விஜயாவுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன், ஆனா ஏன்டா இப்படி பிரச்சனைய மேல பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கூட மத்தவங்கள மாதிரியே எங்களை நிம்மதியாவே இருக்க மாட்டீங்களா? வயசான காலத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நானும் அதை தானடா ஆசைப்பட்டேன், ஆனா என் மொத்த சந்தோஷத்தையும் நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா அது முத்து நீ வாய மூடு, யாருமே என்கிட்ட எதுக்குமே சொல்ல வேண்டாம், உங்கனாலதான் இன்னைக்கு குடும்பமே சந்தி சிரிச்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்ப உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, மாமா அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க வாங்க, வந்ததும் வராததுமா பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வந்து சாப்பிடுங்க மாமா, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. இங்க அண்ணாமலையால உட்காந்து சாப்பிடவே முடியல, அங்க பொண்டாட்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம இங்க உட்காந்து சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயா. அதை பார்த்து கைய பிடிச்சு, விஜயா நீ ஒன்னும் கவலைப்படாத விஜயா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னதுமேட்டு, ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, நான் என்ன தப்புங்க பண்ணுனேன், எனக்கு நீங்க இல்லாதனால நான் அவங்கள அப்படிலாம் பண்ணிட்டேன், அதுக்கு போய் அந்த சுருதி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இவ மேல எந்த தப்பும் இருக்காது, தயவு செஞ்சு விடுங்க மேடம், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க மேடம் அப்படின்னதுமேட்டு, இல்லப்பா யாரு கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இவங்களை வெளியே விடும், இல்லைன்னா வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சுருதிக்கு கால் பண்ணி, சுருதி நீ வந்தாதாமா உங்க அத்தையை விடுவாங்களாம், நீ கூட்டிட்டு போமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அத்தை அனுபவிக்கட்டும் அங்கிள், இப்படியே எத்தனை நாளைக்கு விடுறது, நீங்களும் எவ்வளவோ டைம் சொல்லி பார்த்துட்டீங்க, ஆனா அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, அத்து மீறி நடந்துகிட்ட விஜயாவை ஜெயிலுக்கு அனுப்பின மீனா சுருதின்னு சொல்லிட்டு டைட்டில்ல நாளைக்கு நியூஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லவும், என்னமா சுருதி இப்படி எல்லாம் பேசுற, ஆமா அங்கிள் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சாதான் அடுத்த டைம் தப்பு பண்ண பயப்படுவாங்க, இப்பயே நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா அடுத்து என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை வெளியே எடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் அதிகமாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல நடக்கிற கொடுமையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா, பண்ற தப்பு பூரா அவங்க பையனா, ஆனா பழி மட்டும் இவங்க மேல போறதா, என்ன அங்கிள் இதுல லாஜிக்கே இல்லாம இருக்கு, மனோஜ் மேல அவங்க குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சிருக்காங்க, இவங்க நம்பிக்கை வைக்க அதுக்காக இப்படியா மருமகளை கொடுமைப்படுத்துறதா, இவங்க வர வர ரொம்ப பண்றாங்க அங்கிள், இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, இதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியல, அதனாலதான் நான் கேஸ் கொடுத்தேன், பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு தண்டனையை கொடுங்க, அதை நான் தாராளமா வாங்கிக்கிறேன், ஆனா அவங்கள மட்டும் கூட்டிட்டு வராதீங்க, அப்ப மறுபடியும் அவங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சொல்றது புரியுதா அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா நீ சொல்றது எனக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது, இருந்தாலும் மத்தவங்க மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை போயிடாது, 1000 பேருக்கு 1000 சூழ்நிலை வரும், ஒவ்வொரு தடவையும் நம்ம தாமா போய் காப்பாத்தணும், அதை விட்டுட்டு நம்ம காப்பாத்தாம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்க, பாவம் ஒரு பக்கம் போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இப்ப ஆன்ட்டி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே தவிர அவங்களால எவ்வளோ பேர் பிரச்சனையில சிக்கினாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே தரமாட்டேன் அப்படின்னது வேண்டு, என்னம்மா பேசுற, அவதாமா இந்த வீட்டோட ஆணி வேறு, அவளை போய் இப்படி சொல்றேன், அங்கிள் அவங்க தான் இந்த வீட்டோட ஆணி வேறு, ஒரு பொண்ணு ஒழுங்கா வழி நடத்தணும், நம்மளும் ஒரு பொண்ணு, வீட்டுக்கு வந்திருக்க இன்னொருத்தையும் ஒரு பொண்ணு, அப்ப அவளை நம்ம எப்படி வழி நடத்தணும்னு ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும் அங்கிள், அதை விட்டுட்டு நம்ம சொல்றதை தான் அவ கேட்கணும் அப்படின்னு ஆன்ட்டி ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டாங்க, அந்த திமிரை கொஞ்சம் குறைக்கலாம் அங்கிள், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எங்க அண்ணாமலை மீனாவை பார்த்து, அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா, அப்ப இங்கேயே இருக்கட்டும், விஜயா பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு விட்டுட்டு வராங்க. விஜயா என்ன தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேங்க, என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சமோ, இங்க பாரு விஜயா நீ இங்கேயே இரு, நான் போய் வீட்டுல பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அழுகுறாங்க. அப்பதான் இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மீனா சுருதி கிட்ட போய், இங்க பாரு சுருதி, ரோஹிணியே அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, அவங்களோட குணமே இதுதான், பாம்போட குணம் கொத்துற குணம், அதை நீ என்னதான் பண்ணாலும் அதை நீ சரி பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அது மாதிரிதான் இவங்களையும் நீ விட்டுரு, எதுக்காக அவங்கள
கஷ்டப்படுத்தணும். நம்ம யாரு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நீ இன்னைக்கு தப்பு பண்ணனா நாளைக்கு எப்படியாச்சும் அசிங்கப்பட்டு நிப்ப. அதுக்காக நம்ம யாருக்கும் எந்த துரோகம் பண்ணணும்னு இது கிடையாதுல்ல. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலையும் உன்னோட விருப்பமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் இவங்க பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு என்னமோ விருப்பமே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நீங்க வேணும்னா நல்லபடியா சந்தோஷமா இருந்துக்குவீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. மனசு வேதனையா இருக்குது. தப்பு தான் கண்ணு முன்னாடி நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மீனா அப்படிங்கிறாங்க. சரி நீ வாமா, நீ வா, இந்த ஒரு டைம் அத்தைய நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி சுருதியும் மீனாவும் கிளம்பி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அங்க விஜயா ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விஜயாவோட கைய பிடிச்சு அத்தை அத்தை ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, இங்க சுருதி வந்துட்டா வாபஸ் வாங்கறதுக்கு அப்படின்னதுமேன்ட்டு இங்க விஜயா அழுகுறாங்க. மீனா நான் எத்தனையோ உன்னை கொடுமைப்படுத்திருப்பேன். ஆனா நீ கூட என்ன ஒரு டைம் எந்த எதிர்த்து கூட பேசினது கிடையாது. ஆனா இந்த சுருதிய அவளை நான் ஒண்ணுமே பண்ணல. தப்பு பண்ண ரோஹிணியை தானே தண்டிச்சேன். அதுக்காக இவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளே அப்படின்னு விஜயா ரொம்ப காமா பேசுறாங்க. இத பார்த்ததுமேன்ட்டு இங்க மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஏன் சுருதி இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? சுருதி இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அத்தை வாங்கத்த போலாம். அவ உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா. இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இங்க சுருதியும் விஜயா கிட்ட பேசாம இருக்காங்க. விஜயாவும் சுருதி கிட்ட பேசாம ரெண்டு பேரும் உருன்னு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ரோஹிணி விஜயாவை கட்டி பிடிக்கிறாங்க. ஆன்ட்டி மன்னிச்சிருங்க ஆன்ட்டி, என்னாலதான் ஆன்ட்டி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. இதுக்கப்புறம் என்னால் எந்த பிரச்சனையும் வராது ஆன்ட்டி. உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆக்ஷனை போடுறாங்க நம்ம ரோஹிணி. இதையெல்லாம் பார்த்த விஜயா என்னை யாருமே தொடவும் கூடாது, என்கிட்ட யாரும் இனிமே பேசவும் கூடாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன் அப்படின்னு விஜயா தன்னை வந்து அமைதியாக்கிக்கிறாங்க.